Hello students. So இந்த கிளாஸ்ல வந்து நாம 21வது MCQ தொடர்பான சில விளக்கங்களை பார்ப்போம். ரைட், ஓகே, நம்ம வினா பார்க்கலாம். ஸோ ஆள்கள பெயர் முறைமை, அதாவது டிஎன்எஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவைன்னு கேட்கப்பட்டிருங்க. அப்ப நமக்கு டிஎன்எஸ் தொடர்பான சரியான கூற்றுகள் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு ABCன்னு சொல்லி நமக்கு 3 கூற்றுகள் தரப்பட்டிருக்கு. அப்ப இதுல வந்து நம்ம சரியான கூற்றுக்களை வந்து நாம தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும், சரியா? அப்ப நாம டிஎன்எஸ் தொடர்பான சில அடிப்படை விடயங்களை பார்த்துட்டு நாம இந்த குறிப்பிட்ட இந்த வினாவுக்கும் நாம ஆன்சரை வந்து தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இப்ப நம்ம டிஎன்எஸ் எடுத்தோம்னு சொன்னா, இப்ப டிஎன்எஸ் சொல்றது வந்து அதாவது டொமைன் நேம் சர்வீஸ் சொல்றது வந்து நமக்கு வந்து சில குறிப்பிட்ட சேவைகளை வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது நாம வந்து ஒரு ஒரு வலைத்தள முகவரியை வந்து சரியா, ஒரு வெப் அட்ரஸை வந்து நாம வழங்கும் போது அதற்கான ஐபி முகவரிகளை பெற்றுத்தாரதுதான் யாருடைய ஒரு சேவையாக இருக்கும்? டிஎன்எஸ் சேவையாக இருக்கும், சரியா? என்னன்னு சொன்னா நாம இன்டர்நெட்ல வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஐபி முகவரிகளை பேஸ் பண்ணி தான் எல்லா வேலைகளையும் நடந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பிறகு அந்த ஐபி முகவரிகளை ஞாபகத்துல வச்சிருக்கக்கூடியது ஒரு சிரமமான விடயம் என்கிற காரணத்துக்காக எல்லாருமே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு டொமைன் நேம் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை எல்லாருமே பாவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதனால அந்த டொமைன் நேம் என்கிறது அது மனிதர்களுக்கு இலகுவாக ஞாபகத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு பெயராக இருந்தாலும், ஆனா இன்டர்நெட்ல வந்து எல்லாமே வந்து ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் வேலை நடக்கும். இப்ப நாம சில உதாரணங்களும் சில படிமுறைகளையும் பார்ப்போம். இது எவ்வாறு இந்த டிஎன்எஸ் வந்து சேவையாற்றுகின்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நாம நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதாவது ஒரு google.com ஒரு facebook.com நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா, ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து நமக்கு ஒரு ப்ரௌசர் தேவைப்படும். கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ், இது மாதிரி நமக்கு சில ப்ரௌசர் தேவைப்படும். அப்ப அந்த ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம என்ன டைப் பண்ணோம்னு சொன்னா, ஒரு google.com நம்ம டைப் பண்ணோம். இப்ப நான் வந்து இது ஒரு டிஎன்எஸ் சேவர்ன்னு சொல்லி வச்சுக்கோம், சரியா? இப்ப டிஎன்எஸ் சேவர்ங்கிறது வந்து இப்ப யாருக்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்டர்நெட் வசதி தரக்கூடிய ஐஎஸ்பி நிறுவனங்கள்கிட்ட வந்து இந்த டிஎன்எஸ் சேவை வந்து இருக்கும். ரைட், ஓகே. நாம இப்ப பார்ப்போம். இப்ப என்னுடைய ப்ரௌசருக்கு போய் நான் இப்ப என்னன்னு டைப் பண்ண போறேன். முதலாவது படிமுறையாக நான் www.google.com அப்படியே டைப் பண்றேன். அப்ப நமக்கு தெரியும் இந்த google.com சொல்றது ஒரு டொமைன் நேம். இப்ப நேமை பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, இன்டர்நெட்ல வந்து அதாவது கூகுளுடைய சேவரை போய் என்னால ரீச் பண்ண முடியாது. அப்போ கூகுளுடைய சேவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, அதை போய் நான் ரீச் பண்ணணும்னு சொன்னா அதனுடைய ஐபி அட்ரஸ் தான் எனக்கு தேவை. ஆனா எனக்கு கூகுளுடைய ஐபி அட்ரஸ் வந்து தெரியாது, ஆனா அதனுடைய நேம் டொமைன் நேம் தான் தெரியும். அப்ப நான் google.com சொல்லி நான் என்னுடைய ப்ரௌசர்ல டைப் பண்ணும்போது அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, உடனே அந்த ப்ரௌசர் ஓஎஸ் கிட்ட சொல்லி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆனது எங்க போகும், டிஎன்எஸ் சேவையகத்துக்கிட்ட போய் கேட்கும். டிஎன்எஸ் சேவையகத்துக்கிட்ட போய் என்ன கேட்கும், இந்த கூகுளுடைய ஐபி அட்ரஸ்ல தாங்கன்னு சொல்லி கேட்கும். அப்ப டிஎன்எஸ் வந்து என்ன செய்யும், இதான் வந்து முதலாவது படிநிலை. அப்ப டிஎன்எஸ் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, இன்னொரு சேவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் நாம என்னன்னு சொல்லணும்னா ரூட் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ரூட் சர்வர்ங்கிறது வந்து உலகத்திலேயே வந்து ஒரு 12-13 ரூட் சர்வர் வந்து காணப்படுகிறது. அது உலகத்துல அந்த வேற 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 நாடுகள்ல வந்து அதை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப டிஎன்எஸ் சர்வர் என்ன செய்யும்னு கேட்டா, ரூட் சர்வர்கிட்ட போய் கேட்கும். என்ன கேட்கும், இப்ப google.com ஐபி அட்ரஸ் தாங்க அப்படின்னு சொல்லி எங்க போய் கேட்கும், ரூட் சர்வர்கிட்ட போய் கேட்கும். இது வந்து ஒரு 2வது படிநிலையாக இருக்கும். அப்ப ரூட் சர்வர் என்ன செய்யும்னா, அந்த டொமைன் நேமை பார்க்கும். google.com சொல்லக்கூடிய அந்த டொமைன் நேமை பார்க்கும். டொமைன் நேமை பார்த்தா இதுல என்ன இருக்கு பாருங்க, .com சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இதை நாம சொல்லுவோம் அந்த டாப் லெவல் டொமைன் நேம்னு சொல்லுவோம். அப்ப உடனே இந்த ரூட் சர்வர் என்ன செய்வாருன்னு சொன்னா, ரைட், எனக்கு வந்து இந்த கூகுளுடைய ஐபி அட்ரஸ் வந்து ரூட் சர்வர் கிட்ட வந்து இருக்காது, அந்த இந்த டாப் லெவல் டொமைன் நேம் இருக்கு தானே இந்த .com, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்க போங்கன்னு சொல்லி, அதாவது அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி உங்களுக்கு அவருடைய ஐபி அட்ரஸ் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும், சரியா? அப்ப 2வது படிமுறை என்ன நடக்கும்னு சொன்னா, நம்ம யாருக்கிட்ட போகணும், அதாவது டிஎல்டி, அதாவது அந்த டாப் லெவல் டொமைன் நேம் இதெல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாரு. அவருடைய ஐபி அட்ரஸ் என்னது, 20 40 15 12.
அப்ப இவருடைய ஐபி அட்ரஸ் மறுபடியும் யார்கிட்ட கொடுக்கும்னு சொன்னா நம்மளுடைய டிஎன்எஸ் சேவையத்துல கொடுக்கும். இது வந்து ஒரு 3வது படிநிலையாக இருக்கு. அப்ப டிஎன்எஸ் சேவையம் என்ன செய்யும்னா, இப்ப அந்த டிஎல்டி அவருடைய ஐபி அட்ரஸ் இருக்கு தானே, அந்த ஐபி அட்ரஸ் கிட்ட போய் கேட்கும் இந்த www.google.com சொல்லக்கூடிய இவருடைய ஐபி அட்ரஸ் தாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப டிஎல்டி பார்க்கும் என்னன்னு சொன்னா, ஓகே .com, ஓகே இந்த டாப் லெவல் டொமைன் இந்த கடைசியா இருக்குதான் இந்த .com, இதை பார்த்து போட்டு இப்ப அவர் என்ன செய்வாரு, ரைட் ஓகே இந்த .com என்கிற சொல்லக்கூடிய வெப்சைட் எல்லாம் வந்து நான் தான் மெயின்டைன் பண்றேன், ரைட் ஓகே இப்ப உங்களுக்கு வந்து இப்ப .com சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நிறைய ஒரு லட்சக்கணக்கான வெப்சைட் இருக்கும் .comல விளங்க சில google.com, facebook.com, youtube.com, amazon.com இப்படின்னு சொல்லி ஒரு லட்சக்கணக்கான வெப்சைட் இருக்கும். அப்ப இந்த google.com ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்து இன்னொரு நபர்கிட்ட இருக்கு. சரியா, இது வந்து 4வது படிநிலை. இன்னொரு நபர்கிட்ட இருக்கு. அவர் தான் யாருன்னு கேட்டா அந்த அத்தாரிட்டி சொல்லக்கூடிய அத்தாரிட்டி சர்வீஸ் சேவர்ன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காரு. அதாவது அந்த நிறைய நபர்கள் இருப்பாங்க, அதாவது நிறைய சேவர் இருக்கும். அதாவது .comல வந்து இப்ப லட்சக்கணக்கான வெப்சைட் இருக்குன்னு சொன்னா ஒரு சேவர் வந்து அந்த லட்சக்கணக்கான வெப்சைட்டும் இருக்க மாட்டாரு. அந்த லட்சக்கணக்கான அந்த வெப்சைட்டையும் வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதுல google.com ஐபி அட்ரஸ் வந்து இந்த 160.12.12.75 சொல்லக்கூடிய இந்த ஐபி அட்ரஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இவருடைய இந்த ஐபி அட்ரஸ வந்து டிஎன்எஸ் கிட்ட வந்து கொடுப்பாரு. இவர்கிட்ட போய் கேளுங்க, இவருக்கிட்ட தான் அந்த google.com ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப உடனே டிஎன்எஸ் சேவையம் என்ன செய்யும்னா அடுத்த படிநிலையாக அவர்கிட்ட போய் இந்த google.com ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி கேட்பாரு. அப்ப இவர் செக் பண்ணி பார்ப்பாரு, ரைட் ஓகே இந்த ஐபி அட்ரஸ் google.com ஐபி அட்ரஸ் ரைட் என்கிட்ட தான் இருக்கு என்று சொல்லி அந்த கூகுள் ஐபி அட்ரஸ் இருக்கு தானே, அந்த உதாரணத்துக்கு நம்ம இப்ப ஒரு கூகுள் சொல்லக்கூடிய ஒரு சேவர் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து 108.168.0 சும்மா உதாரணத்துக்கு ஒரு google.com ஐபி அட்ரஸ் சொன்னா இப்ப அந்த ஐபி அட்ரஸ் தான் வந்து என்ன செய்வான்னு கேட்டா இவர் வந்து டிஎன்எஸ் சேவர் கொடுப்பாரு. இப்ப ஒரு வழியா டிஎன்எஸ் சொல்லக்கூடிய சேவையகத்துக்கு வந்து என்ன கிடைச்சிட்டு google.com ஐபி அட்ரஸ் வந்து கிடைச்சிட்டு இப்ப இந்த ஐபி அட்ரஸை கொண்டு போய் என்ன செய்யும்னு சொன்னா அந்த உரிய நபருக்கு வந்து கொடுக்கும். நாங்க google.com ஐபி அட்ரஸ் கிடைச்சிட்டு சொல்லி கொடுப்பாரு. அப்ப இந்த google.com ஐபி அட்ரஸ் கிடைச்சா அந்த ஐபி அட்ரஸை வச்சுக்கொண்டு அந்த ப்ரௌசர் வந்து என்ன செய்யும்னா google.com போய் ரீச் பண்ணும். அப்ப google.comல இருக்கக்கூடிய அந்த google.com பேஜ் இருக்கு தானே, நீங்க இந்த டிஸ்பிளேல பார்த்தா உங்களுக்கு வரும். அந்த பேஜ் வந்து என்ன செய்யணும்னா அந்த உரிய ப்ரௌசர்ல வந்து லோட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்ப நான் சொல்றது வந்து ஒரு நீண்ட நேரம் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து சில குறிப்பிட்ட மில்லி செகண்ட்லயே நடந்து முடிஞ்சிடும். பழங்க சொல்றது மில்லி செகண்ட்லயே இது என்ன செஞ்சிடும், குயிக்கா நடந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம சொல்றதுதான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றோம். ஸோ நான் வேகமா சொல்லத்தால சில பேருக்கு வந்து சில விடயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியுது சிரமமாக இருந்தாலும் இதை நீங்க கொஞ்சம் திரும்பி ஒரு தரம் பாருங்க, உங்களுக்கு இலகுவா ஓரளவுக்கு புரியும். 2 தரம் 3 தரம் பார்க்கும்போது புரியக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இப்ப வந்து இப்ப டிஎன்எஸ் சேவையகம் வந்து இப்ப google.com ஐபி அட்ரஸ் எடுத்துச்சு. இப்ப திரும்பி நான் இன்னொரு தடவையும் நான் google.com டைப் பண்ணேன்னு சொன்னா மறுபடியும் இந்த படிநிலைகள் வந்து நடக்காது. அப்ப டிஎன்எஸ் சேவையம் என்ன செய்யும்னு சொன்னா கஷ்டப்பட்டு ஒருவருடைய ஐபி அட்ரஸ் ஒரு குறிப்பிட்ட டொமைன் ஐபி அட்ரஸ் இந்த டிஎன்எஸ் சேவையம் எடுத்து வச்சிருக்குன்னு சொன்னா அப்ப அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அவருடைய கேஷ் மெமோரியில வந்து அதை நோட் பண்ணி வச்சிருப்பாரு. டிஎன்எஸ் சேவையம் வந்து ஒவ்வொரு தடவையும் போய் ஐபி அட்ரஸ் தேடி வராது. ஒரு தரம் தேடி கொண்டு வந்து வச்சுட்டேன்னு சொன்னா அப்ப இவர் என்ன செஞ்சு வச்சிருப்பாரு, இந்த டிஎன்எஸ் சேவையமானது தன்னுடைய அந்த கேஷ் மெமோரியில வந்து அந்த ஐபி அட்ரஸ வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப அடுத்த தடவை கேட்கும் போது குயிக்கா எடுத்து கொடுத்துருவாரு. அடுத்த தடவை வந்து இவர் லோட் பண்ணும்போது இங்காலையெல்லாம் போகாது, ஐபி அட்ரஸ் எடுத்து வச்சிருக்கு தானே. அப்ப அதனால இங்க இருந்து என்ன செஞ்சு ஐபி அட்ரஸ் கொடுத்து நமக்கு வந்து குயிக்கா லோட் ஆகி வேலை செய்யற மாதிரி இருக்கு. அப்ப இப்படித்தான் நமக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா இந்த டிஎன்எஸ் சேவையமானது ஒரு குறிப்பிட்ட வலை முகவரிக்கான அந்த ஐபி முகவரியை வந்து நமக்கு பெற்று தரக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், இப்ப அதே நேரம் வந்து இதை நம்ம டிஎன்எஸ் ஹைரார்க்கில வந்து நம்ம போட்டு பார்த்தோம்னா அதனுடைய படிநிலைகளை வந்து நம்ம குறிப்போம்னு சொன்னா முதலாவது படிநிலை வந்து என்னன்னு சொன்னா ரூட். சரியா, ரூட் சர்வர்க்கான முதலாவது படிநிலை போவாரு. அடுத்து 2வது படிநிலை என்ன நடக்கும்னு சொன்னா ரூட் சர்வர் வந்து யாருக்கு நடக்கும்னு சொன்னா ஒன்று .com இருப்பாங்க, டாப் லெவல் டொமைன் அது வந்து .edu இருக்கலாம்,
.org இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய அந்த டாப் லெவல் டொமைன் நேம் வந்து இப்ப நிறைய இருக்கலாம். சரியா? அப்ப இதுல வந்து இந்த ரூட் சர்வர் வந்து .com மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கு என்ன செய்யும், அனுப்பி வைக்கும். சரியா? இது வந்து 2வது படிநிலையாக இருக்கும். இப்ப நாம .com எடுத்தோம்னு சொன்னா இப்ப அதுக்குள்ள வந்து நிறைய வெப்சைட் இருக்குங்க. அதாவது google.com, amazon.com சொல்லி நிறைய வெப்சைட்டுகள் இருக்கும். இப்ப அதே மாதிரி நம்ம .org எடுத்தோம்னு சொன்னா அதுக்குள்ள நிறைய வெப்சைட் இருக்கும். விக்கிபீடியா இருக்கலாம், அல்லது வந்து wordpress.org இருக்கலாம். இப்படி வந்து நிறைய வந்து வெப்சைட்டுகள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட எந்த வெப்சைட் எந்த ஒத்தரைட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்லி அதனுடைய ஐபி அட்ரஸ் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரியான வடிவத்துல நாம காட்டுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஎன்எஸ் ஹைரார்க்கின்னு சொல்லுவோம். இது இன்னும் கொஞ்சம் இதோட வடிவம் வந்து நம்ம பெருசாக்கிக்கிட்டே போகலாம். ஆனா உங்களுக்கு நாம் புரியறதுக்காக கொஞ்சம் இந்த ஒரு ஷார்ட்டான வடிவத்துல சொல்லியிருக்கேன். இப்ப அதே நேரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு யூஆர்எல் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு யூஆர்எல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப அதுல வந்து நமக்கு பாருங்க அந்த HTTP இருக்கு. அதே வந்து இங்க மெயில்ங்கிறது சப்டொமைன்னு சொல்லணும்னு. அதே மாதிரி கூகுள்ங்கிறது டொமைனாக இருக்கும். அதே நேரம் .comங்கிறது பாருங்க அது டாப் லெவல் டொமைன் நேமாக இருக்கும். ஜிமெயில்ங்கிறது வந்து ஒரு பாத்தாக இருக்கும். சரியா? இப்படி ஒரு யூஆர்எல்ல வந்து பல பகுதிகள் இருக்கும். இதையும் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த சப்டொமைன் என்று சொல்றது நமக்கு தெரியும். சில வெப்சைட்டுகள்ல வந்து www இருக்கும், சில வெப்சைட்டுகள்ல மெயில் என்று இருக்கும், சில வெப்சைட்டுகள் வந்து பிளாக் என்று இருக்கும். அந்த சப்டொமைன் என்று சொல்லக்கூடியதும் சில வலைத்தளங்களை பொறுத்து மாறக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க நம்ம அந்த HTTP இருக்கக்கூடிய சில சேவைகளை நம்ம பெறுவதற்கு கட்டாயமா நமக்கு டிஎன்எஸ் உதவி வந்து நமக்கு தேவைதானே. டிஎன்எஸ் உதவிகள் இல்லாம இந்த google.comல இருக்கக்கூடிய இந்த HTTP பக்கம், அந்த பக்கத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுமா? நமக்கு தெரியும். இப்ப ஒரு வெப்பேஜ்ன்னு சொல்றது வந்து நீங்க 10வது அலகுல படிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம சில ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சில மார்க்அப் லாங்குவேஜை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு நிறைய வெப்சைட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணோம். அப்ப அந்த வெப்சைட் அந்த HTTP அல்லது HTTPS இதை வந்து நம்ம புரோட்டோகால்னு சொல்லுவோம்னு. இப்படி இதெல்லாம் இந்த புரோட்டோகால் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து கட்டாயமா நமக்கு டிஎன்எஸ் உதவி வந்து நமக்கு தேவை. இல்லைன்னு சொன்னா நம்மள என்ன செய்ய முடியாது, அந்த டிஎன்எஸ் உதவி இல்லாம நம்ம அந்த லோட் பண்ண முடியாது. ரைட்? அப்ப இது ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதனை தொடர்ந்து வந்து நம்ம அந்த வீணாக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சோ முதலாவது சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா வலை முகவரின்னு சொன்னா நமக்கு தெரியும் அந்த என்னது வெப் அட்ரஸ் google.com, facebook.com சொல்லக்கூடிய நிறைய வலை முகவரிகள் இருக்கு. அந்த வலை முகவரிகளை ஐபி முகவரிகளாக மாற்றும். திரும்ப அதனுடைய மறுதலையாகவும் என்ன செய்யும்னா படமாக்கல் செய்யும். சரியா? அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா HTTP ஆனது டிஎன்எஸ்னால் வழங்கப்படக்கூடிய இந்த சேவையை வந்து பயன்படுத்து. இந்த HTTPக்கு வந்து டிஎன்எஸ் சேவை வந்து நமக்கு தேவைதானே. HTTP பேஜ் அதை வந்து நம்ம லோட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னா கூகுளுடைய HTTP பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகணும்னு சொன்னா நமக்கு டிஎன்எஸ் உதவி இருந்தா தானே நம்ம அந்த பேஜ் வந்து லோட் பண்ணி எடுக்கலாம். அப்ப நமக்கு இந்த கூற்றும் A கூற்றும் சரியானதாக இருக்கும், B கூற்றும் சரியானதாக இருக்கும். அதே நேரம் டிஎன்எஸ் ஆனது ஆள்கள பெயர்களில் என்ன செய்யுது பாருங்க, ஆள்கள பெயர்களில் ஒரு படிநிலையை வந்து ஹைரார்க்கியை வந்து என்ன செய்யுதுன்னா பேணுகின்றது. வழங்க சொல்லுது அந்த டிஎன்எஸ் இப்ப அந்த ஹைரார்க்கி வடிவத்தை வந்து நான் காட்டினேன் தானே, அது எந்தெந்த படிநிலைகளாக பிரிக்கப்படுதுன்னு சொல்லி, அதாவது அந்த ஓர்டரை வந்து பேணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த சி கூற்றம் வந்து நமக்கு எப்படி இருக்கும், சரியானதாக இருக்கும். அப்ப அதனால நம்ம 5வது ஆன்சர், அதாவது ஏபிசி எல்லாம் சரியான இந்த 5வது ஆன்சரை வந்து நாம தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இதனை தொடர்ந்து அடுத்த வினாவுக்கு நாம செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.